சின்ன 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 குழப்பங்கள்லாம் வருது, அதெல்லாம் சரியாயிடும், சரிப்படுத்திட்டு வந்தேன். தைரியமா சரிப்படுத்திடுவேன், தைரியமா போங்க. அதெல்லாம் ஒன்றும் யாரும் வந்து இதில் மாற்றுறதோ அப்படி மாற்றுறதோ ஏதாச்சும் இந்த ராஜி கொடுக்குறதோ அது கொடுக்குறதோ எல்லாம் இல்லை. நான் இருக்கிற அடுத்த 10 நிமிஷத்துல எல்லாமே லெட்டர் வந்துடும். அதாவது நீங்க சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறீங்க. எதுக்காக உங்களை வந்து இந்த மாற்றணும் அப்படி செய்யணும் பண்ணணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் ஏன்னா பொதுக்குழுவால் முறையாக தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உங்களால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர். அதனால் நம்மளுடைய கட்சியினுடைய விதிகள்லாம் இருக்கு. அதில் வந்து தலைவர் கையெழுத்து போடணும், தலைவர் தான் எல்லாமே நியமனம் பண்ணணும், தலைவர் தான் பொதுக்குழு கூட்டணும், எல்லாமே இருக்கு. அதே வேளையில் இதெல்லாம் இந்த குழப்பங்கள்லாம் எல்லாம் சரியாயிடும். உங்க மனதனுடைய வேதனை எனக்கு புரியுது, நிச்சயமா நான் புரிஞ்சிருக்கிறேன். ஆனா என் மனசுல எவ்வளோ இருக்கும்னு உங்களுக்கும் தெரியும். அது வெளியில சொல்ல முடியாத, எனக்கு தெரிஞ்சவனுக்கு தெரியும். அதே வேளையில நம்ம மிகப்பெரிய ஒரு அமைப்பு, மிகப்பெரிய ஒரு பலம் நம் கட்சியை போன்று வேற எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் கிடையாது. நமக்கு இருக்கிற பலம் நம்முடைய இளைஞர்கள், உங்களுக்கு போன்ற உழைப்பு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மேடையில் இருக்கிறாங்க. எந்த யாராவது நான் எம்எல்ஏ ஆவேன், எம்பி ஆவேன், எதை வந்து எதிர்பார்ப்பு வந்து இங்கே இல்லை. எல்லாம் வந்து இந்த மக்களுக்காக, அடிப்படை மக்களுக்காக நாம் வந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அதனால அந்த வகையில் நாம் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும். பாட்டாளி என்னுடைய ஆசை, கனவு, லட்சியம், ஐயாவுடைய கனவு, நம்முடைய மாவீரனுடைய கனவு என்ன? பாட்டாளி கட்சி தமிழ்நாட்டை ஆள வேண்டும்.